எல்லாருக்கும் வணக்கம். இன்டர்நெட் முழுக்க வந்து வாத்தி சாரோடைய சக்ஸஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் உடைய ஃபிகர்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாரும் அப்படியே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது நான் இன்னைக்கு இருக்கிறது வந்து வாத்தி டீம் கூட அதே சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணவும் வந்து படத்தை பத்தி பேசவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ், யூ டிட் திஸ். படத்தை எழுதினது வந்து பேண்டமிக்கு முன்னாடி இல்ல, அதுக்கப்புறம் போய் நரேட் பண்ணீங்க கதையை. பட் அதுக்கப்புறம் எவ்வளவோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. தி கைண்ட் ஆஃப் கான்டென்ட் பீப்புள் கன்சியூம் தீஸ் டேஸ். அதுல வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லயும் ஒரு சக்சஸை பார்க்கறது, ஆடியன்ஸை தியேட்டருக்கு வரவழைக்கிறதுங்கிறது amazing. But you know, Vaathi or Telugu sir, I was very sure that this film is a theatre content, and that's what I told in pre-release functions in Tamil Nadu, Chennai, Hyderabad. I've said, I said it again and again. This is a theatre film. It will entertain you, and I'm sure this is not a film that will just run for a weekend or two. It will just stay there for a minimum 4 weeks and plus. And now when I see the collections, really, the day 2 is greater than day 1, and day 3 is greater than day 2. And parallelly in both the languages. Yeah. In this movie, we are all just living. We are just very simple. Casual-ஆ, சும்மா casual-ஆ அப்படி. அது அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அது they call it unconditional love. Yes. அது exactly. Truly. So Ken, நீ வந்து தனுஷ் சாரோட ஒரு ஆர்மில இருக்கிற ஒரு பையன் மாதிரி. ஏன்னா அவர் வந்து சில பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா கூடயே கூட்டிட்டு போவாரு. அதுல நீயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணி படத்துல நடிச்சு, அதுவும் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ணியே ரிலீஸ் வரைக்கும் என்ன கேரக்டர்னு பெருசா நீங்க சொல்லல அப்படிங்கிறதுனால ஓகே, ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இந்த ஒரு சீன் பண்ணி முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா வந்து சில விஷயங்கள் பண்ணது வந்து அப்படியே வியப்பா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஐ ஹேப்பன் டு நோ நீங்க வந்து தெலுங்குலயும் படத்தை டப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஹவு டு யூ see the shift? அசுரன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு படமா உங்களை அடுத்தடுத்து ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகுது இல்ல? ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பை காட்ஸ் கிரேஸ் தாங்க. நான் சார் சொல்லும் போது நான் உண்மையில நம்பலை. தெலுங்குலவா அங்கே வந்து நீ நடிச்சு காட்டும் போது அவங்களுக்கு பிடிச்சி உனக்கு சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வான்னு சொன்னார். பட் நான் பெருசாக நம்பலை. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு சீன் உண்மையில அந்த கிளைமேக்ஸ்ல தேங்காய் உடைப்பார்ல, அந்த இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நடிச்சு காமிச்ச சீன். அந்த சீன் முடிச்சோன்னே இவங்களும் அக்கா பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. திடீர்னு சார் கூப்பிட்டு நடிக்கிறியான்னு கேட்டாரு. எனக்கு வந்து அந்த மொமெண்ட்ல வந்து ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு ஃபீல். ஒரு மீம் இருக்கு, அந்த மீம் வந்து நான் படம் நடிக்கும் போதே யோசிச்சேன், இப்ப நான் இந்த படத்துல வந்து ஐஏஎஸ் ஆயிடுவேன் கண்டிப்பா. வந்து சிதம்பரத்துக்காக ஜெயிலுக்கு போனாரு சிவசாமி, சிதம்பரம் படிச்சு ஐஏஎஸ் யோசிச்சேன். யோசிச்சுட்டு அப்புறம் சார் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நடின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்னா எங்க அப்பா ஃபர்ஸ்ட் நடிச்ச படத்துல எங்க அப்பா நொண்டி. நான் தெலுங்குல இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். நானும் வந்து அதே மாதிரி கரெக்ட் ஆனோட அதுவா அமைஞ்சது இந்த படம். எஸ்பெஷலி என்னோட காம்பினேஷன் சீன் சாரோட, தனுஷ் சாரோட இருக்கிற ஏதாவது காம்பினேஷன் சீன். ஃபர்ஸ்ட் கென் இங்க வா. So basically sir's kind of dupe. கலாய்க்கிறதா. சோ இவ என்கிட்ட வரும்போது இவ கொஞ்சம் blush a lot. அது பாக்குறதுக்காக we kept him do, make him do. இன்னைக்கு ஒரு 90s கிட் அப்படிங்கிறது வந்து எல்லா சைடுல இருந்தும் நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. From the time உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் 90s கிட் இல்ல, 90s ஸ்டூடண்ட். So 90s ஸ்டூடண்ட் in the sense நீங்க வளர்ந்த காலம் வந்து predominantly நீங்க பார்த்து ரசிச்ச விஷயங்கள் உங்களோட ஸ்கூல் காலேஜ் டைம் எல்லாமே அந்த பீரியடுங்கிறதுனால do you think that was also one of the deciding factors? ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கும் போது அந்த 90s எராவை டச் பண்ணலாம்னு சொல்லி அதையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து யாரும் செல்போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு அப்போ யூஸ் பண்ற அந்த வீடியோ கேமரா, கேசட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தா வந்து இட் ஃபீல்ஸ் அதே 90sல படிச்ச லேண்ட்லைன் ஃபோன். எக்ஸாக்ட்லி, லேண்ட்லைன் ஃபோன் கனெக்ட் ஆகுது. வாஸ் தட் அ டிசைடிங் திங்? இந்த படத்தோட கதையும் கேட்குறேன், எங்கேருந்தோ வந்து 90sல நீங்க பார்த்து அப்சர்வ் பண்ண இல்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் பிரசன்ட் பண்ணிருக்கீங்களா? The importance of education started growing in the 90s. Yes. Because 70s, late 70s was the emergency time. 80s we had some kind of crisis situation till 85, 86. And the time the common man started to growing. Coming back to the concept you took, நீங்க வந்து until then you've been ஒரு
ரொமான்டிக்கான ஃபிலிம்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அண்ட் யூ டுக் திஸ் கால், சரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி. பட் வித் அ சாலிட் ஆக்டர் லைக் தனுஷ் அண்ட் வித் அ பேக்கப் ஆஃப் சித்தாரா என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் நினச்சா என்ன மாதிரி வேணாலும் ஒரு ஜான்ரை வந்து தொட்டிருக்கலாம், ஆக்ஷன் அது இதுன்னு. பட் நீங்கள் why did you specifically decide to do something on education? கோவிட் டைம்ல ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் இன் ஹைதராபாத். Okay. So during COVID times, most of the schools were closed and they started doing these online classes, but yet they started collecting fees for bus travel charge. No one is going to school. How can you take bus fees? So why not touch education? Okay. I faced a few similar kind of incidents in the late 90s when I was in my higher secondary. So putting everything together, I wrote a story, and luckily my producer, Mr. Vamsi, he said there's an opportunity where you can go narrate a story to Dhanush sir. Would you want to? So I was a little skeptical, but You didn't want to change the script. இப்போ தனுஷ் சர்ங்கிற பேர் வந்தோடனே சரி இது வேணாம் வேற பண்ணலாம் அப்படிலாம் இல்ல because with Dhanush sir அப்போதைக்கு அசுரன் தேவ் கர்ணன் தேவ். Okay. So we know what kind of an acceptance he has. I mean, what kind of subjects he accepts. But I was a little skeptical because I thought I might not be on par with Dhanush sir's range. So, but I went. He was very sweet. He was very humble. But I had no expectation. I went there, narrated the story, and our narration mudincha aprom he just clapped and said, "Where do you want dates?" Super. That's it. So he never asked anything to match up to his stamina or his stardom. Lovely. And for every female lead, no, அவங்க லைஃப்ல வந்து டீச்சர் ரோல் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அது எனக்கு இப்ப புரியுது. everybody compare like previous வந்த சக்சஸ்ஃபுல் ஆன டீச்சர்ஸ் கேரக்டர் அந்த மாதிரி இருக்குமா? ஸோ அது ஆடியன்ஸ் பார்த்தாதானே நமக்கு தெரியும். பட் இப்போ நான் அது சொல்றேன், ஆமா அவங்களுக்கு இந்த for this character they have so much love. பட் உங்களுக்கு what was the binding factor? இப்போ வெங்கி வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்றாரு அப்படிங்கும்போது சரி நம்ம இந்த கேரக்டருக்காக இதை பண்ணலாம்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்ல தனுஷ் சரோட நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் தெலுங்குல வரும்னு ஃபீல் பண்ணீங்களா, இல்ல ஏதோ ஒரு சீன் உங்களுக்கு வந்து வாவ் அப்படின்னு பட்டுச்சு, I need to be a part of this film? So what was that reason? For the idea and the concept. I've said this before also. இப்போ ஏதாவது ஒரு சீன் நம்ம எடுத்து இந்த மாதிரி சொல்லணும் அப்படி இல்லை. I think that's his forte. I maybe he has changed, this romantic to this thing. But his forte is making people feel. Yeah. If Toli Prema, he made people feel like and the love and the mari feel பண்றது. இந்த படம் பாத்தீங்கன்னா it's more than a message. It's like people are feeling, people are crying. I saw people crying. உங்களுக்கு நடிக்கும் பொழுது being a female lead doing modern young love films versus this 90s loveனா இப்படிதான் இருந்திருக்குமோ, இந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்களோ அப்படிலாம் யோசிச்சு did you feel a little weird doing it because it's very out of the box? No, it is no, I don't consider it was very lovely. It is very lovely. I found it very adorable, and this kind of love and respect இருக்கிறது பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். So happy. Yeah, I think BGM was also a big strength in the film. Yeah. GV, after watching films like Asuran and Surya Rai Potru, and he has done a few films in Telugu about 10 years back, but for some reason I think he got busy with his acting and the music commitments in Tamil films. So I wanted to work with him, and I approached Dhanush sir. He said okay. And what I really loved about GV, he never kept me waiting. He comes, okay, come, bro, today we'll finish on you. Okay. And he used to finish it off in 30 minutes. And he stood by his word. He always stands by his word, and he stood by his word. When I was watching the first half copy, the interval, I got goosebumps for the BGM. Yeah. இதுல வந்து comfort language அப்படின்றது தமிழ்ல I think உங்களுக்கு it was a little challenging. எனக்கு தான் அந்த ஆப்ஷன் எனக்கு தான் கொடுப்பேன். The language. But okay, so you can follow everything. I can follow everything, and most of the dialogues. தமிழ்லயுமே நீங்க தெலுங்குல நீங்க தான் எழுதுறீங்க கரெக்ட்டா?
ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. Yes, that credit has to be given to sir and Venkatesh Menon. So if there was a line that I was not understanding, I used to ask sir, sir, what is this? He used to explain, and that ஸோ தமிழ்ல முடிச்சிருவீங்க, உடனே தெலுங்கு and short by short. நிஜமா சொன்னேன்னா அந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி Mikta, which one are you ready with? Now you are comfortable with both the languages, right? Isn't that a easy? No, at that time, so see dialogues. I think she was more comfortable in Tamil. Yeah, அது அவங்களும் சொன்னாங்க. She was telling that she's more comfortable. I was always in love with. So அந்த மாதிரி mostly option இருக்கு. Sometimes என்னன்னா இந்த lines கொஞ்சம் I would read it and it's in my head. Sir, we'll finish the Telugu fast. So let go of Telugu and relax. கொஞ்சம் relaxed because new words 90s and the language கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. What was the scenario though while Dhanush sir, Samudrakani sir and Ken தெலுங்குல ஷூட் பண்ணும்போது நீங்க டயலாக்ஸ் முன்னாடி கொடுத்துருவீங்களா இல்ல அங்க இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? How was it? No, illa I used to give it beforehand. Okay. Sir vandukku aprom Karan I used to take both the scenes, Tamil and Telugu, and he used to take the call. Okay, first let's finish Telugu, or first let's finish Tamil. So mostly we used to finish off Tamil and then do the Telugu part. Okay, that was more Samudrakani sir has already done quite a few films in Telugu. So by now he got a hang of it. Oh really? Yeah, he speaks well. He speaks really well. Nice. Yeah, he speaks really well. So with him it wasn't a problem. And Ken, as you see, since you watched the film, the first chapter he has a very few lines. Correct. The only big lines are in the second half. Yeah. By that time he got comfortable with the language. ஓ அப்படியே இப்ப தெலுங்குல பேசுவீங்களா? ஆமாமா ஏதோ இல்ல he got comfortable with the language where he can at least communicate to someone. If he just writes the whole thing in Telugu, Tamil or Tanglish. Yeah, but in terms of the performance which the actors give, when you have Dhanush sir on board, a man who has a like ocean of talent, so definitely there's a difference. He is the difference. Ken, இப்போ நான் கேட்ட அந்த கேள்வியோட ஒரு சப் क्वेश्चन நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்ல வர்க் பண்ணிட்டீங்க வெற்றிமாறன் சாரோட, இப்போ இவரோட வந்து நீங்க தெலுங்குல வெங்கி அவர்களோட வர்க் பண்ணும்போது did you see ஒரு ஷேட் ஆஃப் டிஃபரன்ஸ்? தமிழ் டைரக்டர்ஸோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க பெர்ஃபார்மன்ஸை நடிச்சு காமிக்கிறதுலையோ இல்ல ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துலையோ எப்படி அது வேறுபட்டு இருக்கு? ஸோ நான் திருச்சி டெம்பிளத்தையும் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேங்க. ஸோ இப்போ நானும் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் டோட்டலாக வேறு ஒரு இண்டஸ்ட்ரிக்கே போகிறோம். ஸோ அவங்களுடைய மேக்கிங்கு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மொத்தமாகவே. ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், அவங்க ஃபைட் எல்லாமே பயங்கர பெரிய கிராண்டாக இருக்கும். அப்படி தான் சொல்லிட்டு போனேன். பட் போனதுக்கப்புறம் எனக்கு மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. எனக்கு உண்மையிலே தெரியல. எனக்கு எல்லாமே இதுவாக இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னா, சார் வந்துட்டு ஹீ வில் லெட் யூ டு ஆக்ட். உங்களை அப்படியே அவர் நடிக்க வச்சுருவார். அவர் எதுவும் சொல்ல மாட்டார். சர்டன் சீன்ஸ்ல அவருக்கு ஒன்று தேவைப்படும், அதை சொல்லிட்டு போயிடுவார். உங்களுடைய ஃப்ரீடம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ்ல வந்து அங்க இருந்த நிறைய பேர் வந்து என்னை பயங்கரமா அழ சொன்னாங்க, பயங்கரமா அழுது பேசுங்க அப்படின்னு. அப்போ நான் சார்கிட்ட பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணேன். சார் திஸ் கேரக்டர் வந்து எமோஷனே கிடையாது சார், அப்படியே உண்மைனே இருக்கிற ஒரு பையன். சடனாக ஹவ் யூ வில் க்ரை ஸோ மச் சார் அப்படின்னு கிட்ட. வாட் யூ ஃபீல் யூ டூ? லைட்டாக டிஎஸ் வரணும், அவ்வளோதான். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கொஞ்சோண்டு இருக்கும் தண்ணி. அது வந்தோடனே என்னை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. இட்ஸ் வெரி நைஸ். இதே விஷயத்த இப்போ வெற்றிமாறன் சார் எடுக்கிறதா இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றி சாரும் நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, இதுதான் சீன், இல்லை நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாரு. சார் நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, அதில் ஒரு 2-3 சேஞ்ச் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா. அதர்வைஸ் 90% நம்ம என்ன பண்ணுறோமோ அதான். நம்ம அந்த சீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுடைய நேச்சுரலாக என்ன நம்மளுக்கு வருதோ அதுதான் அவங்க. ஏன்னா இப்போ மேட்டர்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலாக வராது, அதுலேயே கான்சியஸ் ஆகிடும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து சார் வந்து அப்படியே ஜஸ்ட் சாருக்கு என்னன்னா, நீ எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு எக்ஸ்பிரஷன் வரணும். இதுதான் சார் கிட்ட சொன்னது. உனக்கு எக்ஸ்பிரஷனே கிடையாது, நீ சாவவே கூடாது. இந்த படத்துல உனக்கு எக்ஸ்பிரஷனே கிடையாது, ஆனா நீ வந்து எனக்கு இந்த எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும், அவ்வளவுதான். அது வந்து அவர் ஓகேனா
இவர் இப்போ வெற்றி சார் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் சார் வந்து பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணுவார். அவர் நினைச்ச டேக் வந்துச்சுன்னா சூப்பரா அப்படின்னு என்ஜாய் பண்ணுவார். நாள் முழுக்க வந்து நம்மளுக்கு இன்னும் குஷி ஆயிடும். ஸோ அந்த நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு. செகண்ட் வந்து இது மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப இங்க எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது, இந்த நம்ம ட்ராலி ஷாட்டிங் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க நம்ம தெலுங்குல. அங்க வந்து எல்லாமே ரொம்ப ஸ்டாட்டிக் அண்ட் மூவ்மெண்ட்ல எடுப்பாங்க. இங்க வந்து ட்ராலில வந்து போற ஷாட்ஸ் வந்து நிறைய. இது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்சர்வேஷன். இல்ல மலையாளத்துல இது நிறைய ஹேண்ட் ஹெல்ட் இருப்பேன். லைக் ஒரு எப்படி நான் இவ்வளவு சீக்கிரமா படம் முடிக்கிறேன்னா சிங்கிள் ஷாட் தான். ஃபுல் ஆக்டர்ஸ் மார்னிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எங்க இருந்து எங்க ஃபுல் ஷாட்னா ஃபுல் ஷாட். ஸோ that is a different mechanism altogether. அங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது. இங்க இவங்க கரெக்டா அந்த ஷார்ட் டிவைட் பண்ணி யூனோ some elevations and those things அது அடாப்ட் பண்றது I had to adapt. It was a huge difference. Full method only we have to change. Because suddenly they'll put a close shot or something like that, and you have to bring in that memory of what we did. Yeah. Anga single shot பண்ணும்போது அப்படி இல்ல. முழுசா பண்ணி flowல emotion continuity emotion cut break mali you have to start again. Yeah. So படத்துல வந்து there were so many theater moments. நீங்க எழுதும்போதே நினைச்சிருப்பீங்க this is going to work. இந்த இடத்துல வந்து do you do that normally? A lot of directors do. இந்த இடத்துல வந்து audience are going to react. It might be a hope. See, basically I never wrote a theater moment. But once I penned a scene, for example on the panchayat scene, on the president ஆமா எல்லாரும் முன்னாடியும் ஏன் வந்து எல்லாரும் படிக்கணும்னு சொல்ற scene, correct-ஆ? That scene, once I finished writing it, I knew okay because it gave me a one high. And I thought, okay, this might bring one high. And the cast scene in the classroom, I thought that will bring one high. And interval scene, I thought, yeah, that will also bring some high. But that shot, I didn't plan for that shot. Only after going to the location, I thought, okay, this will be nice. So on the shot, Panakapram, I knew, okay, this will bring high. So I thought, but I never wrote, okay, I want to bring some high. அப்படி இல்ல. After writing it down, okay, when I felt it, I thought, okay, this scene will bring some high. அது after writing உங்களுக்கு வருமா? After shooting வருமா? After writing வந்துரும். Like interval moments after shooting. Okay. But the beginning two scenes after writing I wrote. And the same way in the second half அந்த இது தியேட்டர்ல எல்லாரும் அவர் பேசினதுக்கு அப்புறம் பேப்பர் எடுத்து தூக்கி போடுவாங்களே. That was a proper theater moment. That was a theater. அது heroic, வேற level of heroism and also his get-ups. Yeah. So many surprises. நீங்க சொன்ன மாதிரி அந்த பேசிக்கா செகண்ட் क्वेश्चनக்கு எவ்ரி டைம் நாங்க சார் கிட்ட டிஸ்கஸ் பண்றோம். சார் அங்கேயும் எமோஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம சென்னையில பார்க்கும்போது எமோஷன் வேற ஆகும், இவங்க ஃபீல் பண்ற எமோஷன் வேற ஆகும். பட் வாட் ஹீ டுக் இன் ஹேண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிற எமோஷன் என்னது, எது வந்து டீல் ஆகும், எது வந்து ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா அது பைலிங்குவல். ஆனப்போ அப்போ சார் வந்து கேட்பாரு, இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் முடிச்சதுக்கு அப்புறமோ எப்படி இருக்கும், உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்பாரு. ஏன் எனக்கு இது நல்லா இருக்கு சார், எனக்கு இது ஃபீல் ஆகுதுன்னா ஓகே. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட அப்படியே ஸ்லோவா கேட்பாரு, இது எப்படின்னா சார் பாகுந்தி சார் அப்படின்னா அந்த ஒரு கமெண்ட்டை வந்து அவரு எடுத்துப்பாரு. அது ஐ திங்க் ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலா சில சீன் வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது என்ன இப்படி நடக்குதுன்னு நம்மளுக்கு இருக்கும் தெலுங்கு ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது, அவங்களுக்கு சிலது நம்மளது டிஃப்ரெண்டா இருக்கும். பட் குட் திங் இன் சார் வந்துட்டு லைக் ஃபார் போத் தி சக்சஸ் ஐ திங்க் சார் வந்து ஹி டுக் த காமன் எமோஷன். நார்மலா எல்லா மனுஷங்களுக்கும் எது ஹிட், யூனிவர்சலா எது ஹிட் itself is a common emotion, so it's internationally a common thing. Yeah, right. Favorite dialogue in படத்துல, not something which you spoke, ஜெனரலா எனக்கு இந்த படத்துல பயங்கரமான டயலாக் பிடிக்கும். ஏன்னா ஸ்பாட்லயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எனக்கும் சாருக்கும் இனிஷியலி we had this director assistant ஒரு டிஸ்டன்ஸ், அதெல்லாம் உடச்சு போய் கட்டி பிடிச்சிட்டு தங்கிட்டு வர. எந்த சீன்னா நரேன் சார் சொல்லுவாரு, அந்த சீன் நான் கேட்டோன்னா சார் பயங்கரமா இருக்கு சார். அந்த டைலாக் என்னன்னா, குழந்தைங்க ஒண்ணு கேட்டு பெத்தவங்க அதை வாங்கி கொடுக்கலன்னா அன்னைக்கு வந்து ஒரு நாள் குழந்தைங்க வந்து அது கிடைக்கலன்னு அழுவாங்க, ஆனா அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லி பெத்தவங்க சாவர வரைக்கும் அழுவாங்க, அந்த வழி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போகுது. அது வந்து அன்னைக்கு அந்த நம்ம லைட் மேன்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாருமே அழுதாங்க. ஸ்பாட்ல வந்து
ஏன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எடுக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் கலகிச்சு, தெலுங்குல அவங்க எல்லாருக்கும் புரியும். ஸோ டபுள் சீன்றனால அந்த டைலாக் முடிச்சா அது பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான டைலாக். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தியேட்டர் எல்லா தியேட்டர்லயும் அந்த சீனுக்கு கை தட்டுவாங்க. The music what GV gave for that one was phenomenal. Okay. I was watching it and suddenly I teared up. What did he do? What did I do? No, what did I do? I have more respect for GV because he ஒரு scene 70 80 அந்த மாதிரி ஸ்கோர் எடுத்துட்டு அத தூக்கிட்டே போறதா 100 வைக்கிறது. ஆமா of course அது எப்போதுமே மியூசிக் ஜீனியஸஸ் அழகா பண்ணிடுவாங்க. உங்க ஃபேவரட் டயலாக் என்ன படத்துல? because you've written everything but தமிழ்ல நீங்க சொல்லணும் அப்படினு சொன்னா தமிழ்ல maybe he has to translate அந்த காசின்லோ எனக்கு that's தேவக்கு at the end so spoiler எல்லாம் இன்டர்நெட்ல போயிட்டு நம்ம எனக்கு that's my favorite. தேவக்கு நீ என்ன ஆளு அதான் தேவி, அதாவது அந்த காசு டிஃபரன்சியேஷன் சீன் இருக்கும். அது வந்து பசங்க சொல்லுவாங்க இவங்க பக்கத்துல உட்கார மாட்டேன்னா அந்த இடத்துல சார் சொல்லுவாரு, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா தேவைக்கு நீ யாருன்னு தெரியாது, தேவையே இல்லாத மனுஷனும் கிடையாது. தேவைக்கு நீ அந்த ஆளா இந்த ஆளான்றது தெரியாது, ஆனா தேவையில்லாத மனுஷனும் இங்க கிடையாது. those are the scenes பாக்கும்போது ஃபோர்ஸ்டா இல்லாம இருந்துச்சு. இங்க நீங்க பண்ண வர இன்டென்ஷன் தெரியுது, ஆனா the way the scenes are evolving கரெக்ட் இல்ல ஆமா இல்ல அப்படின்னு சொல்ல தோணுது அப்படின்றது தான் I think was the plus point of the film. Because I never wanted to write dialogues. I always wanted to from the start I like writing conversations. Generally பேசுற மாதிரி நம்ம பேசுற மாதிரி. So when you write a dialogue it will be heavy, you know? Yeah. But when you make it a conversation it will become very casual. Right. So that's the reason even when he's taking a class it doesn't seem like a class. It will be like two people conversing. Yeah. Beautiful. So I think we've sort of discussed without revealing much na sollamanda was parts of the film. But now I want to wrap up this conversation that we are having beautifully with some fun things. Okay. So adanaala vandu or kutti fast segment madri fast question segment mari na vechirken. I'm going to ask first let's start with kandipa na fail da Samuel needa first ungaloda ena ungalku matrum exclusive segment. ஆமா இப்போ நான் கேட்க போறது எல்லாம் இது வந்து வாத்தி செக்மெண்ட். ஓகே சூப்பர். சோ கேன் ஒரு சப்ஜெக்ட் எப்போதுமே வந்து ஸ்கூல் காலேஜ்ல பிடிக்காத சப்ஜெக்ட்னா எது, பிடிச்ச சப்ஜெக்ட்னா பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ் தான். சுத்தமா பிடிக்காது. பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து நான் காமர்ஸ் குரூப். சோ எனக்கு வந்து பிசினஸ் ஸ்டடீஸ்னு ஒன்னு இருக்கும். எல்லாருக்கும் ஸ்கூல் டேஸ்ல ஒரு இது உங்க மூணு பேருக்குமே உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்ல ஒரு மெமரி சாங்னு ஒன்னு இருக்கும். அந்த சாங் கேட்டாலே ஸ்கூல் ஞாபகம் வந்துரும். அப்படிப்பட்ட சாங் அவங்க ஏற்கனவே ரெடியா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. அவங்க வந்துட்டா நீங்களே சொல்லதா போறீங்க. ஃபர்ஸ்ட் நீ சொல்லுங்க. முஸ்தபா. ஐயோ why are you overtaking my answer? Because you are fighting 90 student is so you'll say Mustafa. You are younger இல்ல, நீங்க latest ஆமா வாரணாயிரம் was எந்த பாட்டு? எல்லா பாட்டுமே நெஞ்சுக்கு. ஓகே சூப்பர். நெஞ்சுக்கு போய் என்ன பாட்டு சொல்ல போறேன்? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். Next one, the highest score you got in school, அதே மாதிரி the poorest score you got in school. ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து நான் ஆக்சுவலா ரோட்டி 99 வாங்கினேன். அது இல்ல நான் 100 out of 100 வாங்கின ஏஜ் இருக்கு, ஆனா அது வந்து 60 வரைக்கும் வாங்கினேன். பரவாயில்ல, அதே ஒரு 100 out of 100. அப்பதான் 100 out of 100. எந்த சப்ஜெக்ட்ல? நானா you think I was very much knowledgeable in social science. Okay, எதுல வந்து lowest mark வந்து 7. 7 இதுல மேத்ஸ்லயா? அதே social science. இவங்க மாதிரி கேக்கல. இல்ல சில क्वेश्चंस உங்களுக்கு மட்டும் தான். அவங்க என்ன இருந்தாலும் டைரக்டர்லாம் நம்ம வந்து கேட்க முடியாது இல்ல. பசங்களுக்கு ஒரு மாதிரி क्वेश्चन. ஓகே. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க இவங்க தான் வந்து என் ஸ்கூல் லைஃப்ல நான் பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பர்சன்னா யாரு? என்ன பிஹேவியரலியா எல்லாத்தையுமே இவங்க நான் மறக்கவே மாட்டேன். இவங்க எனக்கு வேற ஒரு விஷயத்தை லைஃப்ல கத்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ல நான் மீட் பண்ண ஒரு பர்சன், அது டீச்சரா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், யார் வேணாலும். ஸோ என் பிரின்சிபல் தாங்க. அப்படியா? என்னோட பிரின்சிபல் பேர் வந்து ராதிகா உன்னிமா. அசுரன் டைம்ல வந்து டு பி வெரி ஆனஸ்ட் நான் வந்து படிக்கிற பையன் நான் இல்லை. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெரி மச் என்கேஜ் வித் கல்ச்சுரல்ஸ் தான். எனக்கு கல்ச்சுரல்ஸ் தான் லைஃப். அந்த க்ரௌடு சவுண்டு
நிறைய கொஞ்சம் வின் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து அந்த டீமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன். நான் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து என்னுடைய பாஸ் பர்சன்டேஜே வந்து 0.5 தான். நான் பாஸே ஆகல, ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். தமிழ்ல மட்டும் பாஸ் ஆகும் அந்த மாதிரி, ஏன்னா கதை அடிச்சு விடுவேன் தமிழ்ல. ஸோ ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன். எனக்கு அசுரன் ஆஃபர் வருது. ஆஃபர் வரும்போது எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து வி கேனாட் சென்ட்னு சொல்றாங்க. ஏன்னா பாஸே ஆகல. இன்னும் ஒரு 1.5 months எக்ஸாம் வருது, 12th எக்ஸாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் கூட இவ்வளவு நாள் பாஸ் ஆகாதவங்க எப்படி நம்ம வந்து அனுப்பி விடுறதுன்னு சொல்லும் போது என் பிரின்சிபல் தான் அந்த ஸ்டெப் எடுத்து இல்ல அவன் வந்து எக்ஸாம் எழுதுவான், அவன் பாஸ். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனாலும் ஸ்கூலோடைய டோட்டல் ரிசல்ட்ல அது இதாகும். ஸோ என் பிரின்சிபல் தான் என்ன நம்பி அவன் வந்து பாஸ் ஆவான், நீங்க வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் 74%. அதனால அதாவது அப்புறம் ஃபர்ஸ்ட் அவார்ட் நான் வந்து பிஹேவியர்ஸ்ல வாங்கினேன். அந்த அவார்டோட போய் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண பர்சன் என் பிரின்சிபல். ஆக்சுவலா கென்னுக்கு வந்து என்ன கோல்? இப்போ நீங்க சொல்றீங்க அந்த மாதிரி எனக்கு எப்போதுமே கல்ச்சுரல்ஸ்னா பிடிக்கும், டான்ஸ்னா பிடிக்கும். சோ இவர் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஆக்டிங் வேண்டாம், எனக்கு டைரக்ஷன் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி லைஃப் மாத்திட்டாரு. இப்போ எஸ்.டி. சூர்யா சார் எடுத்துக்கிட்டோம்னா நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரீசனே வந்து நான் ஆக்டிங் என்னைக்காவது ஒரு நாள் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப 2 பாதையிலும் இருக்கீங்கன்றதுனால கேக்குறேன், வாட் இஸ் தி எண்ட் கோல் ஃபார் கென்? இல்ல எனக்கு ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும். ஆக்டர் தான். அப்ப அசிஸ்டன்ட் டைரக்ஷன்லாம் அதுக்கான பாதை தான். இதுக்குள்ளே இருக்கும். நம்ம இத பத்தி எல்லா விஷயமும் ஆக்சுவலி ஓகே பேசிக்கலி நான் நிறைய விளையாட்டுக்காக அவனை அப்படி இப்படி சொல்லுவேன். பட் விஜய் என்னன்னா உங்க மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ஒரு நாள் இப்படி நிறைய அட்வைசஸ் பேட் எதுவுமே பேட் ஹேபிட்ஸ் எது ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும், அது பண்ணும் இது பண்ணும், எங்க 6 pack எங்க எதுவுமே that session is there. Otherwise what all I speak a lot. Everybody அவங்க எனக்கு ஆக்டர் ஆகணும்ன்றதுக்காக என்னோட ரொம்ப பெரிய ஆசை தான். பட் லைக் குட் நேம், நல்ல ஆக்டர்ன்ற பேர் வாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே ஜாலியா போயிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரி இப்ப சார் இவங்க எல்லாருமே சடனா ஒரு அட்வைஸ் சீரியஸா கொடுப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா இவன் அப்படியே ஓவரா விளையாடும் போது இங்க வா பேசிட்டு என்ன பண்றேன் பிகாஸ் he's so good. So definitely in the coming years we want focus shift ஆகக்கூடாது அந்த மாதிரி. he's very focused only. but சொல்லும்போது என்னமோ சார் கிட்டயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், திட்டுவாங்க இருப்பேன், பயங்கரமா திட்டுவாங்க சார் கிட்ட. ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, சென்னை போயிட்டேன். எனக்கு ஒரு நாள் கால் பண்றேன், வாட் ஹேவ் யூ டன் அப்படின்னாரு. இன்னும் இப்போ நமக்கு மொத்தமா முடிச்சிட்டோம் போல இருக்கு, ஷூட்டிங் முடிச்சா திருப்பி ஆயிட்டா எக்ஸலன்ட்ரா அப்படின்னாரு. அப்பாடா அப்படின்னு அப்பதான் ஆச்சு. பட் அவர் எனக்கு அன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து அது அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கால்ல சொல்றாரு. நான் எடிட் டேபிள் உட்காந்துருக்கேன், நோ மியூசிக் எதுவுமே இல்லை, எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, நீ அவ்வளவு நேரம் நடிச்சிருன்னு சொல்லும்போது ஒரு 4 days நான் பயங்கர ஜாலியா இருந்தேன் அது கேட்ட உடனே. ஏன்னா நான் சொன்னமா நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இப்போ சில அப்பாங்கெல்லாம் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுவே நம்மளுக்கு அப்பாதான் போதும்னு இருக்கும், ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் இருந்தாரு சார். சடனா ஒரு நாள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன், இது வந்து எனக்கு பார்க்கும் போதே அழ வருதுலாம் சொல்லும் போது எண்ட் ஆஃப் த டே அந்த கேரக்டரை யோசிச்சு எழுதுறது சார் தான். அவர் அந்த சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா. அண்ட் 2 இண்டஸ்ட்ரியிலயும் இப்போ உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க, ஒரு இடத்த நீங்க பிடிச்சிட்டீங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா you will know இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும், சினிமாவை பொறுத்த வரைக்கும், ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு படம் எடுத்துக்கிட்டாலே டைரக்டர், அப்புறம் மெயின் ஹீரோ, அதுக்கப்புறம் மெயின் ஃபீமேல் லீட், மற்ற எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு இன்னும் கோர்வையா ஒரு பஞ்சை வந்து சொல்லிடுவாங்க. But the times are changing now. Absolutely. அதுல இருந்து வெல்ல நின்னு அது இவரோட ஏஜ் கேட்டகரியில ஒரு இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல். I'm very proud to say நான் நேத்து இங்க நான் படம் பார்த்துட்டே இருக்கேன். பிகாஸ் எங்கேயும் முழுசா பார்க்க முடியல. தமிழ்ல அங்க போனப்போ நிறைய கைத்திட்டு ப்ராப்பரா டைலாக்ஸ் இதுல நான் சண்டை போட்டு எனக்கு தெலுங்கு பார்த்துதான் ஆகணும். நேற்று நான் நைட் நோ யூ கான் கோ, அது ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நோ ஐ வேர் மாஸ்க். நான் அங்க போனேன். For his scene I am very proud to say they were standing and applauding few people, like especially on the break ஆகும்போது அந்த தண்ணி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சாரி ஸ்பாயிலர் தான், பரவாயில்ல. இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அது பிரேக்கும் போது ரோரிங்,
அதுக்கப்புறம் அது when that water touches that feet, no, it is next level. And the way he performed that, ரொம்ப பாராட்டிங்கன்னா ஓகே remove the rapid fire with both of you. நாளைக்கு ஒரு question கேட்க போறேன். You need it's a rapid fire. okay, So like a competition. நான் இல்ல நீ விட்டு கொடுத்துருங்க. But just smart answers. Yeah. Okay, so first we'll start with you. Who's the next actor in Tamil you want to work with? Your wish list. Surya sir, Ajit sir. One. Yeah. And Ajit sir. Okay. Right, awesome. Your favorite female actor in South? Female. Shobana ma'am. Shobana ma'am? Okay. Anybody of the recent? I love a lot, so either you give me that option, you allow me to say 5 options. Okay. All right. A recent film in Tamil which impressed you? In Tamil? I love Karnan. Okay. Recent இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் இந்த வருஷம். லாஸ்ட் 1.5 yearsல அவர் ஏதாவது மறந்துருப்பாரு எட்டு திருச்சிற்றம்பலம் சர்க்கட் பரம திருச்சித்ரம். Ponniyin Selvan. Okay, Ponniyin Selvan. All right. How do you refuse an offer? What do you say? What do you do? 99% of the time is on the face. Like it is not working for me. That's it. Yeah. எனக்கு dates இல்ல. இல்ல brutal. No. Very Brutal. Yes, No, but I have seen her say no to people. That's brutal. All right. But it feels much nicer, and easier to say that rather than cooking up stories. Cruel. அவங்க எவ்வளவு ஒரு வாரத்துக்கு தூக்கு போட்டு அப்படி சாப்பிடுறது. If you could do acting again, if you get an opportunity to do this again, hypothetically, what is the one role which can convince you to say yes? Role if at all, I'm completely off acting. Okay. But if at all, if I had to act, I'll only act if Mani sir offers. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப மணி சாரே உங்களுக்கு கூப்பிடுறாரு ஒரு படத்துக்கு வந்து இங்க நீங்க நடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னா பண்ணுவீங்களா? Because I think I shoot something like Arvind Swamy sir's role in Bombay. Yeah, even Talapati. Talapati, Arvind sir. Yeah, 100%. Right? Yeah. So you can do. Like that. I can't take The pressure otherwise. The pressure otherwise. Okay. Which part of acting do you love the most, Samita? Is it about Forgetting ourselves. You mean the performance then? I mean, when we act, when we become a character, I felt that it's not always அந்த மாதிரி நடக்காது, but there will be the one pure moment where we actually forget that I'm what we are, and then we become that character. Right. That moment feels very. It gives a high. Does it happen in every film, every scene? No, it doesn't happen. It doesn't happen in every film, every scene. It happens at that sometimes, and I always wait for that. இந்த படத்துல நடக்குதா? Huh. இந்த scene. I'll not say. Yeah. I'll not say. She gives bloopers for other scenes. You see now in the theatre. Okay, next one for you. How do you generally handle handle social media trolling, reviews, memes? How is your response? You keep away from watching them, reading them, or you don't give a damn? How do you respond? I'm not on Twitter, so half of the trollings. You don't. You should be there. No. Right now, please come No. for a month. So Twitter, I don't know whatever happens on Okay. Twitter, I don't know. But I'm on Instagram. So Instagram has very little negativity, and even the criticism is constructive. Like I said. நீங்க சொன்ன மாதிரி. Yeah. Comments படிப்பீங்களா உங்க போஸ்ட்க்கு? கண்டிப்பா. Oh, படிப்பீங்க? Okay. And Most of the comments. does it ever affect you in a way where you can't respond to them or? See, there are very few hurtful remarks, but most of them are hilarious. They're jokes on you. So it's okay. I You take take it humor. in a cool way. I take humor. It's okay. Great. Okay, so this is your question. If you are to plan a success party for Vaathi and நீங்க வந்து 5 celebrity friends கூப்பிடணும், அவங்க யாருமே வந்து டீம்ல இருந்து இருக்க கூடாதுன்னா யார்?
சொல்லுங்க மேடம். அதான் ரேபிட் ஃபயர்ல அது. ஆமா டப்பு டப்புன்னு 5 செகண்ட்குள்ள 5 பேர் வரணும் நமக்கு. I'll help you. Yes, correct. Rana, Tonu, Rana. You're not enough. என்ன கடவுள காமிக்கிறது? I help you with 3 minutes. You have friends in the industry, right? A lot. Then அப்ப ஏன் 5 See, your problem is you're not giving a wide option. Where can I say everything? That's the question. செலிபிரிட்டி பார்ட்டி அப்படினா 5 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிடணும் அப்படினா யார் கூப்பிடுவீங்க? இவங்க எல்லாமே I don't feel complete about this party. So உங்களுக்கு நிறைய like you need famous names, no? Celebrity friends நால I've few technicians who work in Malayalam. They're very close friends. So அவங்க okay. ஆமா அது they're real friends. I mean name them. Okay, so much. So பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So he's a cameraman. His name is Faiz. So he recently shot a movie with Mamuka called Christopher. So he's my best friend like forever. So when I started as lead, he was working as assistant cinematographer. So அந்த மாதிரி we know that so one சொல்லிட்டீங்க. come on 2 3 4 5 இன்னும் என்ன 5 பேர் சொன்னேன் மொத்தம். இப்போ 3 or 4 ஆச்சுல. I'll call Prithvi sir and sorry sir. I'll call Prithvi, Toby, I'll call Faiz, and then I'll call Rana, and I'll call Appu, Aparna, Balamu. So தமிழ்ல இருந்து யாருமே கூப்பிட மாட்டீங்க. இப்போ friend circle அந்த build ஆயிடுச்சு. இப்ப நேரா பேசிட்டீங்க. ஆமா அது சூப்பர் பாய் இவரா for this long I am interviewing you. At least you should have She is not even part of the film. You could have. நீ என்ன சொல்றீங்கன்னா வந்து கூப்பிடுங்க You should do this. தமிழ்ல யாரு? ஆரம்ப கூட ஆரம்பிச்சோம். சொல்லி பாத்தேன். கேட்டா நீங்க என் friend இல்லைன்றுவாங்க. So okay, anyway guys, I just wanted to end this whole thing with a lot of laughter and fun. And thank you so much for your time and most importantly for making such a responsible film which is going to make people think, act differently and hopefully for a better future. And in few weeks, about 4 weeks, exams are going to start, you know. Yeah. And I wish all the students best of luck. And for some reason, there is a propaganda in Telugu audience, and even a few. I've seen a few Tamil audience bites saying that you know, if students come to watch this film, you know, they'll study well, and because they'll know the value of education more, and they'll know the value of their parents' money more. That's right. ஏனா ஒரு 15 வருஷம் முன்னாடி படிச்ச நாட்களாமே இவ்வளவு ஃபீல் பண்ணும்போது so they'll study more responsibly because then they'll understand how much efforts the parents are putting into their education. So அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது பார்க்கும்போது எல்லாருக்கும் thank you. Samita, what do you want to say at this happy moment? Thank you சொல்லணும். அம்மா நன்றி வணக்கம் இல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். Thank you sir, take care sir, bye now. Okay, and what are your final words? Final words, I just want to thank dhanush sir for this wonderful opportunity and Minky sir, Pamsi sir. எனக்கு வந்து especially இப்படி இவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ தெலுங்குல கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. And also when I went to the theater, சார் தான் கூட்டிட்டு போனாரு. அப்ப இப்படி ரிசீவ் பண்றது வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. சோ இப்போ ரோட்ல நம்ம போனா என்ன நல்லா இருக்கு? நேற்றுக்கு ஆச்சு. நேற்றுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல நம்ம யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டா சார் மூவில ஆக்டே சாரா. ஸோ அதெல்லாம் அப்படி இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணோம். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க்யூ சார். Thank you so much. Thank you so much, and yeah, it's success time now.